உங்களுக்கு பிடிச்சலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை ஹிட் பண்ணுங்க. வணக்கம், வெல்கம் டு ஆல். இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறது ஒயிட் ரைஸ் சப்பாத்திக்கு சூப்பராக மேட்ச் ஆகக்கூடிய ஒரு முட்டை குழம்பு. வாங்க இந்த குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இன்றைக்கி நான் ஒரு பவுல் எடுத்துருக்கேன். அதில் தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு நல்லா காயட்டும். கொஞ்சம் தண்ணி தாராளமாகவே ஊற்றிக்கலாம், அப்போ தான் முட்டை மூழ்கி வேகும், உடையாது. அது கூட கல்லுப்பு சேர்த்துருக்கேன். தண்ணி நல்லா கொதி வரட்டும். தண்ணி கொதிக்க ஆரம்பித்த பிறகு இந்த மாதிரி முட்டையை ப்ளேஸ் பண்ணலாம். இதனால் முட்டை உடையாது. அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேருந்து சிம் ஃப்ளேமுக்கு மாற்றிக்கலாம். ஒரு 2 to 3 நிமிஷம் கொதித்த பிறகு இந்த மாதிரி கரண்டியால் கலந்து விடலாம். அதனால் எக்கோடைய யோக்கு சென்டராக வந்து நிற்கும், ஒரு ஓரமாக நிற்காமல் சென்டராக நின்று வேகும். அது கட் பண்ணி குழம்புல போடுறப்ப முட்டை உடையாது. முட்டை வேகட்டும். அதுக்குள்ளே நாம் மசாலா அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். 1 கப்பு தேங்காய், 1 இன்ச் அளவுக்கு இஞ்சியை கட் பண்ணி வச்சுருக்கேன். 10-12 அளவு பூண்டு எடுத்திருக்கேன். கூட இந்த பொருட்கள்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இதை நாம் மசாலா அரைச்சிடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவு கொத்தமல்லி எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் கசகசா, 6 லவங்கம், 6 கிராம்பு, 2 அல்லது 3 துண்டு பட்டை, 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் அளவு மிளகு, சீரகம் 1 ஸ்பூன். மிளகு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும், அதனால நான் எக்ஸ்ட்ரா தான் சேர்த்துருக்கேன். இதெல்லாம் வறுக்கலாம் வேண்டாம், அப்படியே ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 1 கப்பு தேங்காய் சேர்த்துருக்கேன். கூட இஞ்சி, பூண்டு, கொத்தமல்லி, சீரகம், மிளகு, சோம்பு, கசகசா, பட்டை, கிராம்பு, கூட 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. நான் சொல்ல மறந்துட்டேன். அவ்வளோதான். ஒரு 1/4 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இது கொஞ்சம் நரநரன்னு இருந்தாலும் குழம்பு நல்லா ருசியாக இருக்கும். ஃபைனாக அரைக்க வேண்டியது கூட இல்லை. பாருங்கள், இந்தளவு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். மசாலா தயாராகிடுச்சு. முட்டை எந்த ஸ்டேஜில் இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போது முட்டையும் நல்லா வெந்துருச்சு. ஒரு 10 மினிட்ஸ் வெந்தால் போதும், நல்லாவே குக் ஆகிடும். கரெக்டாக மீடியம் ஃப்ளேம் டு சிம்மில் வச்சு 10 நிமிஷம் ஆயிருக்கு. முட்டையை தோல் நீக்கி கட் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி ஸ்லிட் கொடுத்துக்கணும். ஒரு கார்னரில் வெர்டிக்கலாகவும் ஒரு கார்னரில் ஹோரிசாண்டலாகவும் கட் பண்ணிக்கணும். அதனால் முட்டை சீக்கிரமாக உடையாது. எல்லா முட்டையும் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து குழம்பு தாளித்து விட்டுடலாம். அதுக்கு ஒரு பேனில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் கடுகு, உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயமும் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் ஓரளவு வெந்ததும் அது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்றபடி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. இது மைல்டான காரமாக தான் இருக்கும். மிளகாய்த்தூள் சேர்த்தோடனே அடுப்பை சிம்மில் வச்சிடணும், இல்லைனா மிளகாய்த்தூள் கருகி போயிடும். தீஞ்சு போச்சுன்னா குழம்புடைய கலர் மாறிடும். இப்போது அரைச்ச மசாலாவையும் சேர்த்துருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். மசாலா கொதித்து பச்சை வாசனை போகணும் இல்லையா, அதுக்கு 1 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். இந்த டிஷ்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். குழம்பு ரொம்ப தண்ணியாகவோ ரொம்ப கெட்டியாகவோ இருக்கக்கூடாது. இந்த அளவு இருந்தால் போதும். வாசனை சுண்டி செட் ஆகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். பாருங்கள், ஒரு 3 நிமிஷத்தில் இந்தளவு கொதிச்சிடுச்சு. இந்தளவு கொதிக்க ஆச்ச பிறகு ஒரு தட்டு வச்சு இப்படி மூடி வச்சிடலாம். அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் மாற்றிடலாம். பச்சை வாசனை போகட்டும். பாதி அளவு சுண்டிடுச்சு பாருங்கள். இது இன்னும் கொஞ்சம் கெட்டியாகட்டும், அப்போ தான் ஒயிட் ரைஸ்க்கு நல்லாயிருக்கும். அதனால் நான் திருப்பியும் கொதிக்க வைக்கிறேன். மூடி வச்சிடலாம். ஒரு 4 மினிட்ஸ் கழித்து பார்த்தோம்னா பாருங்கள் எவ்வளோ சூப்பராக செட் ஆகிருக்கு. இந்த ஸ்டேஜ் நம்ம ஒயிட் ரைஸ்க்கு கரெக்டாக இருக்கும். இதே பரோட்டா சப்பாத்திக்குன்னா இன்னும் கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இந்த ஸ்டேஜில் நான் முட்டையை சேர்த்துக்கிறேன். முட்டையை சேர்த்து 5 நிமிஷம் அடுப்பை சிம்மில் வச்சு கொதிக்க விடலாம். 5 நிமிஷம் கழித்து பார்த்தோம்னா எவ்வளோ சூப்பராக கிரேவி வந்திருக்கு பாருங்கள். எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்து முட்டையுடைய உள்ளே எல்லாம் மசாலா இறங்கி பார்க்கவே சூப்பராக இருக்குது. அவ்வளோதான், நம்மளுடைய முட்டை குழம்பு சூப்பராக தயாராகிடுச்சு.